மீனராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சுழி பிரச்சனை மூலமா நம்ம இப்ப பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ், பயங்கரமான சென்சிட்டிவ். அவங்க யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா, அது லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அன்பானவர்கள், பாசமானவர்களும் சொல்லலாம் மீனராசிக்காரர்கள். அப்படியேப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, அதாவது இவங்களுக்கு 2ஆம் பாவத்தில் வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உட்காந்துருக்காரு. ஸோ அதனால் அதாவது குடும்பஸ்தானத்துலேயே உட்காந்துருக்கறனால குடும்பம், அதாவது இத்தனை நாளாக உங்களை விட்டு பிரிஞ்சு இருந்த உங்கள் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களை தேடி வரப்போகிறாங்க. அதே மாதிரி லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. 3ஆம் பாவத்தில் சூரியன் உட்காந்துருக்காரு, தைரிய வீரஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. என்ன தொழில் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சாலும் கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆகும். பண்ணுற தொழிலை விட்டுட்டு, அதாவது பண்ணுற வேலையை விட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேறு வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சவங்க எல்லாருமே கண்டிப்பாக தைரியமாக போய் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் போகிற இடத்துல நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் குரு பகவான் உட்காந்துருக்காரு, வீடு மனை யோகம். எப்பா என்னால் ரொம்ப நாளாவதுங்க ஒரு ஆசைங்க, ஒரு இடம் வாங்கணும்னு ஒரு ஆசை, ஆனால் எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் ஸ்டெப் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இடம் வாங்கி முடிச்சிடுவீங்க. அதே மாதிரி உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து தேவையில்லாத உபாதைகள் வந்து வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது கால் ஃப்ராக்சர், கை ஃப்ராக்சர், கழுத்து ஃப்ராக்சர், ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் வரத்துக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நீங்கள் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கிறது நல்லது. இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை அது உண்டு பண்ணிடும். அதனால் ஒரு இடம் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி கொஞ்சம் பாதுகாப்போட வண்டியில் போகும்போதும் சரி கொஞ்சம் கவனத்துடன் போகிறது நல்லது. இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைண்டு வந்து ஒரு டிஸ்டர்ப் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த டிஸ்டர்ப்லேருந்து நீங்கள் உங்களை நீங்களே மீட் எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து தேவையில்லாத எண்ணங்கள், உங்களுக்கே இனம் புரியாதது, யாராவது செய்வினை வச்சுட்டாங்களா, இப்படி பண்ணிட்டாங்களா, அப்படி பண்ணிட்டாங்களான்னு ஒரு விதமான ஒரு குழப்பம், இல்லை ஏதாவது கெட்ட ஆத்மா இருக்கா அப்படின்ற அளவுக்கு ஒரு பயம் வந்து உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அது கிரக சேர்க்கைங்கனால தானே தவிர்த்து வேறு விதமான ஒரு பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. அதனால் அந்த பயம் வந்து உங்களுக்கு வேண்டாம். மீனராசிக்காரர்களுக்கு ராசிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால சில குழப்பங்களை உண்டு பண்ணி கொடுத்துருவாரு. அதுவும் 12 ராகு இருக்கிறதுனால பணவரவு என்னவோ இருக்குமே தவிர்த்து, ஆனால் அதுக்கேற்ற செலவு அப்படின்றது வந்து விரையோன்றது வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வீட்டில் இருக்கிற ஏதாவது எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து பழுதடைகிறது, ரிப்பேர் ஆகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனத்துடன் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த கேமராமேன், அதாவது கேமரா வச்சுட்டு வேலை செய்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்துடன் ஹேண்டில் பண்ணுறது நல்லது. இல்லைனா அதில் ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. மீனராசிக்கான பரிகாரங்கள். மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நீர் ராசிக்காரர்கள். அதனால் நீங்கள் வந்து ஒரு தடவையாவது போயிட்டு ஏதாவது கடலில் வந்து முழுகிட்டு வாங்க. முழுகிட்டு அங்கே அந்த ட்ரெஸ்ஸை வந்து அங்கேயே விட்டுட்டு வரா மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதாவது சிவபெருமான் இருக்கார் பாருங்கள், சிவபெருமான் கோயிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி குரு பகவான் இருக்கார்ல, அவருக்கு போயிட்டு மூக்கலையில் வந்து கோத்துட்டு, அதாவது ஒரு மாலை மாதிரி கோத்து எடுத்துன்னு போயிட்டு நைட்டு ஊற வச்சுருங்க, காலையில் எடுத்து மூக்கலையை மாலை மாதிரி கோத்து எடுத்துன்னு போயிட்டு வியாழக்கிழமையில் ஒரு தடவையாவது போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள்கிட்ட வர பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடலாம். ஒரு தடவை வந்து பொழிச்சலூர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து சனீஸ்வர பகவான் கோயில் இருக்குது. அந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்கள்கிட்ட வர பெரிய பிரச்சனைகள்லேருந்து இது எல்லாமே உங்களை விடுபட்டு விடும். அதே மாதிரி உடற்பயிற்சி செய்யுங்க. எந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீ மீண்டு வரலாம்.